வணக்கம் நேயர்களே. என்னுடைய கணவனுடைய கொலைக்கு என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரர்களும் தான் காரணம். என்னுடைய கணவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இவ்வாறு கடிதம் எழுதிவிட்டு தானும் தன்னுடைய உயிரை மாய்க்க முனைந்திருக்கின்றார் ஒரு மனைவி, ஒரு பெண். சர்மிளா என்கின்ற பெண் பிரவீன் என்கின்ற ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இருவரும் வேறு வேறு சமூகத்தவர்களாக சொல்லப்படுகின்றது. காதலித்து திருமணம் செய்த பொழுதும் அந்த பெண் சர்மிளாவினுடைய தாய் தந்தையர் மற்றும் சகோதரர்களுக்கு சர்மிளாவினுடைய காதல் திருமணம் பிடிக்கவில்லை. அவர் தெரிவு செய்த மணமகனையும் பிடிக்கவில்லை. இதனால் என்ன செய்தார்கள்? பிரவீன் சர்மிளாவின் கணவனை படுகொலை செய்தார்கள். அது மட்டுமில்லாமல் சர்மிளாவின் சகோதரர் தினேஷ் என்பவர் இன்னும் 5 பேரை, பிரவீனுடைய உறவினர்கள் 5 பேரை கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. படு பயங்கரமான இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதனால் பிரவீனுடைய உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்தாராம் சர்மிளா. தனக்கும் ஏதாவது நடந்துவிடும் என்ற பயத்தில் இருந்தார். இருந்த பொழுதும் அவரால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. அதற்கிடையில் நீண்ட காலம் அவரால் தனியே வாழவும் முடியவில்லை. குறிப்பாக தன்னுடைய கணவன் இல்லாமல் ஒரு கணம் தனியாக இருக்கவும் முடியவில்லை. அதனால் ஒரு கடிதம் எழுதினார். என்னுடைய காதல் திருமணம் என்னுடைய பெற்றோருக்கு பிடிக்கவில்லை, சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய கணவனையும் படுகொலை செய்து விட்டார்கள். கணவனுடைய உறவினர்கள் 5 பேரையும் படுகொலை செய்தார்கள். என்னுடைய கணவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எனக்கு ஒரு நீதி வேண்டும். என்னால் உயிர் வாழ முடியாது. நானும் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடிதம் ஒரு டைரியில் வைக்கப்பட்டிருந்தது. அதை போலீசார் கைப்பற்றியிருக்கின்றார்கள். தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முனைந்த சர்மிளாவை ஒருவாறு காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இந்தியாவின் சென்னையில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் இந்தியாவின் சென்னையில் மிகவும் ஒரு மிரள வைக்கின்ற செய்தியாக, அல்லது எங்களை ஒரு உணர்வுகளை எவ்வாறு கொட்டி தீர்ப்பது என்ற அவல நிலையை ஏற்படுத்துகின்ற செய்தியாக காணப்படுகிறது. ஏனென்றால் தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கும் அந்த சமூக வேறுபாடு, சமூகங்களுக்கு இடையிலான வேற்றுமைகள், சாதிகள் எல்லாம் மேலெழுந்து காணப்படுகின்றன. தமிழர்கள் மத்தியில் தான் இன்றும் அந்த சாதி பாகுபாடு மேலோங்கி நிற்கின்றது. அதன் காரணமாக வருகின்ற திருமணங்கள், காதல், அதுபோன்ற வேறு வேறு தொழில் வாய்ப்புகள், கல்வி நிலையங்களிலும் கூட சாதிகள் பார்க்கப்படுகிறது. ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் சிலருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் சில உயரிய கல்விப்பீடங்கள், பல்கலைக்கழகங்கள் போன்ற பலவற்றிலும் சாதி பிரிவினைகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக பலருக்கான வாய்ப்புகளும் தட்டி கழிக்கப்படுகின்றன. இதே போலதான் சென்னையில் நாங்கள் பார்த்த இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. திருமணம் முடித்து கணவனையும் அவர் சார்ந்த உறவினர்களையும் பெண் வீட்டார் படுகொலை செய்து அந்த பெண்ணையும் உயிரை மாய்க்கும்படியான ஒரு உந்துதலை கொடுத்திருக்கின்றார்கள். போலீசார் தகுந்த சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். இணைந்திருப்போம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம்.